உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாதத்துல இறுதி கட்ட 30 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் குரு பகவான் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சியாகி போறார். வக்ரத்தன்மையோட தான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல முதல் பாதியில கிரகங்கள் விருச்சிக ராசியில இருந்தாலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனுர் ராசியான அந்த பாக்கியஸ்தானத்துலதான் இருக்க போகுது எல்லா கிரகங்களுமே. இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த இறுதி கட்ட இந்த 30 நாட்கள்ல நம்ம நிறைய ஒரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருப்போம். ஏன்னா 2025 தொடக்கத்திலேயே சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. நிறைய பேருக்கு அது சில இது நடக்காம போயிருந்திருக்கலாம். இது இவர்களினுடைய சுய ஜாதக திசாபுத்தியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். பட் கோச்சார நிலவரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த மாதம் எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம், எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இந்த பதிவினுடைய கடைசியில நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி என்பர்கள் பொறுமை அப்படின்றது இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நெருப்பு ராசி அப்படின்றதுனால ரொம்ப படபடன்னு பேசுவாங்க. ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்ற சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களினுடைய குணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு மிருதுவான ஒரு குணமாக தான் இருக்கும். வெளியில தான் கோபத்தை அளவுக்கு அதிகமா காட்டுவார்களே ஒழிய மனதளவுல யாருக்குமே எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தீங்கு நினைக்காத ஒரு நண்பர்கள் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். எல்லாமே நான் அவர்களினுடைய நன்மைக்கு தான் பண்ணினேன், ஆனா அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இவர்களினுடைய ஒவ்வொரு ஒரு அசைவும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய நலனுக்காக மட்டுமே இருக்குமே ஒழிய இவர்களினுடைய சுயநலத்திற்காக இருக்கவே இருக்காது. இந்த சுயநலம் அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை வளரணும், தன்னுடைய ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றது எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணாத ஒரு நபர்கள்னா இது சிம்ம ராசி என்பர்கள் தான். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வர்றார். உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் மாதத்தின் முற்பகுதியிலேயே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றதுனால தாய் தந்தையார் கொடுக்கக்கூடிய சில சொத்துக்களின் பங்குகள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்கள் உங்களுக்குண்டான சில உயர்வுகளை அவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. தன்னுடைய குழந்தைக்கு பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களினுடைய நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதுல அந்த குழந்தைகள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உறவுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப தியாகம் செய்யக்கூடியவர்களும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். குழந்தைகளுக்காக பாத்தீங்கன்னா இரவு பகல் வாராம
விடாமல் உழைத்து அந்த குழந்தைகளோட கூட ஒரு கேளிக்கை போன்ற விஷயங்கள்ல ஈடுபடாமல் அவர்களினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில நல்ல ஒரு விஷயங்களுக்காக அடுத்தடுத்து ஒரு வேலை பார்த்து சம்பாதித்து அதை சிறுக சிறுக சேமித்து வைத்து அவர்களினுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த சிம்மராசி அன்பர்களினுடைய குழந்தைகளும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெற்றோருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் விளையாட்டு துறையில இருப்பாங்க. அந்த விளையாட்டு துறையில நல்ல ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் இருக்க போது. நிறைய சிம்மராசி அன்பர்கள் செஸ் மாதிரியான அந்த இன்னர் கேம், அதாவது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டுல அதிகப்படியாக இருப்பாங்க. அந்த விளையாட்டு துறையில எல்லாம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா, பெண்கள் அதாவது உங்களுடைய பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா சிலம்பம் போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அந்த கலைகளை அதிகப்படியாக ஊக்குவித்து அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கி இந்த சிம்மராசி பெற்றோர்கள் அவர்களுக்குண்டான ஒரு எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. இவர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருக்கு, அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ராசியிலேயே கேது பயணிக்கும் போது இந்த வேலையை விடணும்னு நினைச்சா கூட அந்த குழந்தைகள் ஞாபகம் தான் வரும், அவர்களுக்கு உண்டான சில விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அதனால பல்ல கடிச்சிட்டு அந்த வேலையில நம்ம வேலை செஞ்சே ஆகணும், நம்மளுக்கு உண்டான ஒரு உயர்வை நம்ம அடைந்தே தீரணும் அப்படின்னு எல்லா அவமானங்களையும் எல்லா ஒரு மன ரீதியான உளைச்சல்களையும் அடைந்து இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் மன ரீதியான குழப்பங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானமான ஒரு முடிவின்மை, இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு அவர்களுடைய தொழில் சார்ந்து இருக்கும். ஒரு இடத்துல ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல அந்த ஆர்டர்ஸ்க்கு உண்டான சில செலவுகளை செய்தும் கூட இவர்களால அந்த இடத்துல ஒரு லாபம்ன்றதை சம்பாதிக்க முடியாது. நிறைய ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதாவது நீங்க என்னதான் ஒரு முன்னாடி போக முயற்சி பண்ணாலும் அந்த இயற்கை பேரிடர் மாதிரி உங்களை எங்கேயோ கொண்டு தூக்கி வீசிடுது. அந்த அளவுக்கு சில பின்னடைவுகள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அடிக்கடி இந்த வருடத்துல ஒரு 6 மாதத்திற்கு மேலாக வந்துட்டு இருக்கு. அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாமே இந்த காலகட்டம் மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அருமையான ஒரு மாற்றங்களும், உங்களுடைய வேலை ரீதியான தொந்தரவுகள், இதனால் வரைக்கும் வெளிநாட்டுல உயர் அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கும். இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நம்மளுடைய சொந்த ஊர்லயே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத மன நெருடல்கள் கூட வந்திருக்கும். அதுலயும் முக்கியமா பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை ரீதியான ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், அதாவது அந்த இடத்துல நீங்க பெரிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க நெருக்கடிக்கு ஆளாகிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை வேண்டாம், நம்ம என்னமே வீட்லயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க போது. வெளிநாட்டுல சொந்த வீடு பாக்கியம், சொந்தமாக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதனால் வரைக்கும் எங்களுக்கு வேலை இந்த மாதிரியாக, வீடு இந்த மாதிரியா இருந்துட்டோம், குழந்தை பாக்கியம் இதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை, கடந்த ஒரு வருடங்களாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்றோம், எங்களுக்கு பெரிய அளவுக்கு அதுல பின்னடைவுகள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள்லாம் நல்லா சாதகமாக இருக்கு. அதனால மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு நீங்க ஒரு சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்ல சில தடைகள் இருந்தது அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிக அதிகப்படியான திருஷ்டி தோஷங்களும், உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களை வச்சுக்கிட்டே நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தும் வெளிவருவதற்கு கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி மலை முருகனை வழிபாடு பண்றது நல்லது. அதாவது
பழனி முருகன் அப்படின்னு சொன்னோம்னா பாத்தீங்கன்னா அங்க தவம் இருக்கும் முருகன் தன்னுடைய பெற்றோர்களை கோபித்து கொண்டு மலை மீது எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ஒரு ஞானியாக அந்த இடத்துல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு முருகன் தான். எந்த விதமான ஒரு ஆசைக்குமே இடம் கொடுக்காமல் அந்த பழனி முருகன் தன்னுடைய எல்லாத்தையும் துறந்து தவம் இருக்கக்கூடிய ஒரு முருகனாக தான் அங்க காட்சி அளிக்கிறார். இப்படிப்பட்ட முருகனை நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு தேவையான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மன சஞ்சலங்கள் உங்களை போட்டு வாட்டி வதத்திட்டு இருக்கும். நம்மளால லைஃப்ல முன்னேற முடியுமா, நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிச்சிருவாங்களா, நமக்கு திரும்ப வேலை கிடைக்குமா, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பழனிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது ஒரு தன்னம்பிக்கை, நமக்கும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தன்னம்பிக்கை அடைந்து ஒரு மன நிறைவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை எத்தனை பேர் ஏமாற்றினாலும் அதை பத்தி பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாமல் ஒரு சகித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த பழனிமலை முருகன் எப்படி நமக்கு இந்த இடத்துல வந்தாரு அப்படின்னா, தன்னுடைய சகோதரர் ஏமாற்றி அந்த பழத்தை வாங்கிட்டாரு, அதனால நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரியான அந்த ஒரு யாரோ ஏமாற்றினதை அவர் பொறுத்து கொண்டு அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேண்டான்னு போய் தவம் இருந்த ஒரு கோலம் தான் அந்த பழனிமலை முருகன். இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்களும் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாச்சு, இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இருக்கிறீங்க. இந்த மாதிரியான அந்த இடத்துல ஒரு மனம் அமைதி இருந்தாதான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க உங்களால பயணிக்க முடியும். அந்த வளர்ச்சி அப்படின்றது எதன் மூலமாக வரும்? இந்த மாதிரியான தெய்வ பலத்தின் மூலமாக தான் வரப்போகுது. நம்ம ஒரு பெரிய ஞானியோ ஒரு சித்தரோ கிடையாது. ஆண்நறி மனிதர்களாக பிறந்து சில கர்மாக்களை தொலைக்கிறதுக்காகவே இந்த இடத்துல நம்ம ஜனிச்சிருக்கிறோம். இந்த கர்மாவை தொலைச்சே ஆகணும். அந்த கர்மாவை தொலைச்சாதான் நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். அதற்கு ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது வேணும். இதற்கு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 அல்லது 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுவோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.